அதே போன்று வாலிப சமூகத்தோடு வயோதிபர்களோடு மூத்தவர்களோடு நடக்கின்ற அதே பாணியில் அதே சுபாவத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். திருமண வயதை அடைந்த பருவத்தில் இருக்கின்ற வாலிபர்களை கண்டால் பேசி சுவவிசாரித்து விடுக்க என்னப்பா என்ன திருமணம் முடிக்கலையா, நிக்கா செய்யலையா அப்படி கேட்பார்களாம். அந்த அவர்களுடைய அந்த சுபாவத்திலே. அதே போன்று அந்த வாலிபர்களோடு கண்ணியமானவர்களே பேசுகின்ற பொழுது சில வேளை என்ன நகைச்சுவையாக ஜோக்காக சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிப சமூகத்தோடு. சாபாக சொல்வார்கள், நபி அவர்கள் என்னை வாலிப பருவத்தில் கண்ட பொழுது இன்னும் நிக்கா முடிக்கவில்லை என்று கேட்டார்கள். முடிக்கின்ற ஐடியா இருக்குதானே யாரும் சொல்லல, இன்னும் சரியான பொன் அமையல்ல என்று சொன்னேன். அதுக்கு சொன்ன பொன் அமைந்தவர்கள் சொன்னேன் இன்னும் முடிக்கலையா சொல்ல, பொன் பேச்சுவார்த்தை நடந்து விட்டது. ரபியா அலி அல்லாவுடைய சம்பவம் வருகிறது. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, மகருக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அப்படி அந்த வாலிபருடைய என்ன சுபாவத்தில் இருக்கிறது அதை கேட்டவாறு அது அந்த சம்பவம் தொடர்ந்து போகிறது. என்றாலும் அந்த சம்பவத்துடைய விடயம் என்ன தெரியுமா, அந்த வாலிபர்களுக்கு எது ஹலாலான ஒரு எந்த துறை அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அந்த துறையிலே, விளையாட்டு துறையிலே நபி அவர்கள் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். மார்க்க வரையறைக்குள் விளையாட்டை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இப்படியான முறையில் தான் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். ஒவ்வொருவருக்கும் உரிய தரத்தை கொடுத்து மிருதுவான தன்மை, எல்லோருடனும் நெகிழ்வுத்தன்மை, நலிவுத்தன்மை, நளினமான போக்கு. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ் சொல்றார் ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இறைவனின் அருளால் நீங்கள் சமூகத்தோடு மிக மிருதுவாக நளினமாக நடக்கிறீர்கள். எல்லோருடனும் ஒத்து போகிறீர்கள். இன்னொரு பாசை, எல்லோருடனும் ஒத்து போகிறீர்கள். எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். அன்பானவர்களே, அது ஒரு வகையான பாணி.